இத்தனை ஆண்டுகால பரிணாம வளர்ச்சியில நம்ம இந்தியா ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. HDI அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உலக நாடுகளோட பரிணாம வளர்ச்சியை நமக்கு கணக்கிட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க, ஒரு லிஸ்ட். 193 நாடுகளோட அனுவல் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெடி பண்ண அந்த ரிப்போர்ட்டை தான் நமக்கு இண்டெக்ஸா இந்த ரேங்கிங் லிஸ்ட் பிரிச்சு நம்ம கொடுத்துருக்காங்க. 15வது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா யுனைடெட் கிங்டம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அது எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 20th பிளேஸ்ல இருக்கு. ரஷ்யா பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 56வது ரேங்க்ல இருக்கு. ஸ்ரீலங்காவோட ரேங்கிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 78வது ரேங்கிங்ல இருக்கு. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்ச பல நாடுகளோட அந்த ரேங்கிங்கை பார்த்தோம். அதோட HDI வேல்யூ என்னங்கிறதையும் பார்த்தோம், அதோட ஆனுவல் க்ரோத் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா எந்த ரேங்க்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 134வது ரேங்க்ல இருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு ரேங்கிங்ல இந்த பிளேஸ்ல இருக்கு. அதுவும் 0.99% ஆனுவல் க்ரோத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுவே மிகப்பெரிய விஷயம்.